ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸுக்கும் எனக்கும் ஆகாதுன்ற சீரீஸ்க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு சுத்தமாக மேக்ஸே வராது, தெரியல இருந்தால் கூட நான் எப்படியாவது படிக்கணும், தப்பி தவறி பயோ மேக்ஸ் எடுத்துட்டேன்னு நினச்சா பயப்படாதீங்க. நான் உங்களோட இருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் தப்பி தவறி கிளிக் பண்ணியிருந்தால் கூட யூ ஆர் வெரி வெரி லக்கி. ஏன் இதை சொல்கிறேன்றது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். ஏன்னா உங்கள் நிறைய பேரோட ஸ்கூல்ஸ்லேயும் நிறைய பேரோட கிளாஸஸ்லேயும் இந்த மாதிரி புக் இருக்கிற விஷயத்த சொல்கிறதே இல்லைங்க. ஆனால் புக்னு ஒரு புக் இருக்குது. அது வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் 5 மார்க் 3 மார்க் 2 மார்க் நம்ம மேக்ஸ் புக்கில் இருக்குதுன்றதை கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸில் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே இல்லை. எது 5 மார்க்கு, எது 2 மார்க்கு, எது 3 மார்க்குன்ற ப்ராப்பரான பேட்டர்ன் இல்லாதது தான். பேட்டர்ன் வந்துட்டு கொஷின் பேப்பரில் இருக்குது, ஆனால் நம்ம புக்கில் நோ நெவர் எதுவுமே கிடையாது. நம்ம பயாலஜி அப்புறம் மற்ற சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி இதிலலாம் இது கொஷின் 5 மார்க்கு, இந்த கொஷின் 2 மார்க்கு, இந்த கொஷின் 3 மார்க்கு, டெரிவேஷனாக இருந்தால் 3 மார்க்கு, பெரிய டெரிவேஷனாக இருந்தால் 5 மார்க்கு, ப்ராப்ளமாக இருந்தால் 3 மார்க்கு, பெரிய ப்ராப்ளமாக இருந்தால் 5 மார்க்குன்னு ஸ்ப்ளிட்டப் இருக்கிற மாதிரி மேக்ஸில் எதுவுமே கிடையாதுங்க. அவங்க இஷ்டம்தான். 3 மார்க் ப்ராப்ளமாக 5 மார்க்காகவும், 5 மார்க் ப்ராப்ளமாக 3 மார்க்காகவும் அவங்கவுங்க தோதுக்கு இதை போடுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் நடக்குது. இந்த எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தான் கம்புக். இந்த கம்புக்கை வச்சு பாஸ் ஆகவே முடியாத ஸ்டூடெண்ட்டு கூட ஈஸியாக பாஸ் ஆகலாம். அது எப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இப்போது எல்லா யூனிட்லேயும் ஒரே அளவு ஆனால் 5 மார்க் இருக்காது. இதுதான் 5 மார்க். கொஷின் பேப்பரே அவங்க லீக் பண்ணிட்டாங்கங்க. இப்போ கொஷின் பேப்பர் லீக் பண்ணிட்டாங்கன்னா எப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கொஷின் பேப்பரே வந்துட்டு எப்படி லீக் பண்ணியிருக்காங்கன்னா, இத்தனை ஒரு யூனிட்டில் 14 கொஷின் தான் 5 மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து தான் கேட்க போகிறாங்க. இப்போது நம்மக்கிட்ட சாய்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போது யூனிட் 4ல் 14 15 5 மார்க் தான் இருக்குது. அப்போ நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணும் போது அந்த 14 15 பார்த்தா ஒரு 5 மார்க் நமக்கு கேரண்டியாக கிடைக்கும். இந்த மாதிரி 11th 12th சாப்டரில் வந்துட்டு நமக்கு 25 5 மார்க் தான் இருக்குது. அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு அதிலிருந்து ஒரு 5 மார்க் வர தான் போகுது. அப்போ ஒரு 5 மார்க் நம்ம இங்கேயே அஷ்யூர் பண்ணிடலாமே. ஏன் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும்? உட்காந்து இன்னும் 115 டேஸ்லேருந்து இப்போ 112 டேஸ். ஆமாம், கரெக்டாக தான் சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. ஸோ ஓகேவா, இவ்வளோ டேஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த குரூஷியலான டைமை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அதுக்கு கம்புக் தான் ஒரே ஆப்ஷன். அதை விட்டுட்டு ஒரு சின்ன சாப்டர் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற A to Z ஃபுல்லாக போட்டு பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மண்டை குழப்பம் வந்துடுங்க. அப்புறமா ரொம்ப கஷ்டம். 12th வேறு. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு யாருக்காவது பார்த்தீங்கன்னா வெரி லக்கி நீங்கள் தான். ஸோ இப்போது ஆல்ரெடி யூனிட் 4 நம்ம சேனலில் வீடியோ போட்டாச்சு, ஒன்றும் கிடையாது. நம்ம சேனலோட லோகோ கிளிக் பண்ணுங்கள், ஜஸ்ட் வீடியோஸ்குள்ளே போங்க. இப்போ நம்ம தான் ரீசெண்டாக போட்டிருப்போம், ஆனால் அதில் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் போட்டிருப்போம். யூனிட் 4 எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ டூ வாட், நான் இந்த இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், இல்லைன்னா நீங்கள் என் சேனலுக்குள்ளேயும் போய் பார்த்துக்குங்க. ரெண்டுமே பெஸ்ட்டான ஐடியா தான். ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாமா? ஸோ எக்ஸசைஸ் 5.1 நான் ஜஸ்ட் இதில் கொஷின் மட்டும் தான் போட்டிருக்காங்க, அதில் ஆன்சரோடையே போட்டிருப்பேன். ஏன்னா ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் தான். இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால நான் வெறும் கொஷின்ஸ் சொல்லி தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எத்தனை பேஜ்னா ஜஸ்ட்டு 4 பேஜஸ் தான், கொஷின்ஸ் மட்டும் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸசைஸ் 5.1ல் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. 6th கொஷின் 9th கொஷின். நான் ஜஸ்ட்டு இது உங்களுக்கு இதில் கொஷின் சரியாக தெரியல, அது புரியல அப்படின்னா நிறைய யூடியூப் இருக்குது. நீங்கள் இதுக்கு இந்த எக்ஸசைஸில் எந்தெந்த கொஷின் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது தான். என் பிடிஎஃபை பார்த்து இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. இது நீங்கள் கூட வச்சுட்டு சுற்றணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. ஜஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த கொஷின்லாம் வந்துட்டு 5 மார்க், அவ்வளோதான். ஜஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் புக் எடுத்து டெக்ஸ்ட் புக் இல்லைன்னா அதை செஞ்சு ஒரு டெக்ஸ்ட் புக் டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். இதில் வந்துட்டு 6th கொஷினும் 9th கொஷினும் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் நோட் பண்ணிக்கிட்டிங்களா? அப்படியே லைனாக காட்டிகிட்டே வரேன், நீங்கள் லைனாக ஸ்லோவாக காட்டிகிட்டே வரேன். ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க, அவ்வளோதான். இப்போ 4th இதில் வந்துட்டு 5.2 வந்துட்டு 4th கொஷினு, 5th கொஷினு, 8th கொஸ்டினு. அண்டு 5.4ல் வந்துட்டு அதோட அவ்வளோதான். 5.2க்கு அப்புறம் 5.3 கிடையாதுங்க, 5.4 தான். ஸோ 1st 2nd 3rd 4th 5th 6th 7th 8th 8 கொஷினுமே 5 மார்க் தான் போல். ஓகே, அப்புறம் 5.5. ஆமாம், 5.5 இதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் எக்ஸாம்பிள் 5.10 5.19 5.21 5.22 5.23 5.26 5.29 5.30 5.31 5.40 அப்புறமா 5.41. இதுக்குரிய ஆன்சர்ஸ்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்லோட் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நான் 12 சாப்டருக்கும் போஸ்ட் பண்ண முடிக்க ஒரு 5 days to 6 days எடுக்கும். அப்புறமா நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை படித்தாலே போதும், மேக்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாங்க. நான் வந்துட்டு ஒரு 5 யூனிட் இந்த அகாடமிக் இயர்க்காக போடுறேன். அடுத்த 5 யூனிட் வந்துட்டு ஜஸ்ட் ஒன்லிக்கு நான் இப்போது அப்லோட் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசி டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குதுன்னு சொல்லி எல்லாேருக்கும் காட்டுங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸ் தெரியாது உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பாய்.